TamilRockers.al கடவுளே, வலி ரொம்ப அதிகமா தான் இருக்கு. என்னடா அது, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இது இவ்வளவு பெருசா இருக்கு. குட் மார்னிங் பீவர் வில்ஸ். இப்போ மணி சரியா 8:35. இன்னைக்கு காலை நிலவரம் படி எல்லாமே ரொம்ப இனிமையாக உள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம கோடை திருவிழா ஆரம்பிக்க உள்ளது. இன்னும் 2 நாள்ல ஆரம்பிக்கிறதால நம்மளோட சீஃப் டாக்டர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல புது விருந்தினர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட பிரசிடென்ட் எட்னா எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக இந்த கோடை திருவிழா இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா நடக்கும். அனைவருக்காகவும் பொழுதுபோக்கு மற்றும் பாதுகாப்பு அருமையாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நம்ம திருவிழாக்காக வேட்டையாடுறதுக்கு வேட்டையாளர் ஆசு கூட வந்திருக்காரு. வழக்கம் போல உங்க எல்லாருக்கும் சுவையான சமையல் செய்யறதுக்கு நம்மளோட அற்புதமான சமையல்காரர் சார்லி வந்திருக்காரு. அவர் கடந்த 10 வருஷமாக இங்க சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட சமையல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். Torn pictures in this pale gray, pieces of me and you strewn across the floor. How can I tell you what you won't believe? Oh, believe it. Hi Farley, யார் ஜெயிச்சது? ரொம்ப பிஸி போல இருக்கு. ஓகே, நீங்க ஆர்டர் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. 2 ஆம்லெட், 3 ஆரஞ்சு ஜூஸ், 2 காஃபி. உங்களுக்கு கிரீம் வேணுமா? கண்டிப்பா. அவ தினமும் காஃபில கிரீம் போட்டு தான் சாப்பிடு. ஓகே, ஷெரீப் எனக்காக வெயிட் பண்றாரு. நான் கிளம்புறேன். நான் 2 காஃபி தானே சொன்னேன், நீ 3 கொண்டு வந்திருக்க. இல்ல, இது ஜாக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓ சரி, நான் கொண்டு போய் கொடு. இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஓ, புதுசா வந்தவங்களுக்கு வரவேற்பு அதிகம் போல இருக்கு.
அவனை சாதாரணமா நினைக்காத சுசி. சமீபத்துலதான் அவனோட சகோதரன் இறந்துட்டான். அதனாலதான் நீங்க அவன் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்களோ? உனக்கு ரொம்ப இளகிய மனசுதான். ஏதோ என்னால முடிஞ்சது. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. புதுசா வந்தவங்களை நம்ம எப்ப கூடாது. ஓகே வா சுசி போலாம். இத எடுத்துக்க. ஷெரீஃப ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி. ஹலோ லேடிஸ். பார்த்து மனமா போங்க. உன் வேலைய ஒழுங்கா செய். என்னமோ உன்னோட கை வலிக்குதா? இல்ல இப்போ பரவாயில்ல டாக்டர். எனக்கு என்னமோ நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் வேலை செய்யாம இருக்கலாம்ல. அது கஷ்டம். அந்த விபத்துல நீ தப்பிச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி பிராக்சர் எல்லாம் சின்ன காயம் ஒண்ணும் கிடையாது. ஏன் மறுபடியும் நீ செக்கப்காக வரவே இல்ல? என் கை நல்லா தான் இருக்கு. அப்படியா? நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் அந்த விபத்துல இருந்து தப்பிச்சிட்ட. வேற யாராவது இருந்தா இறந்தே போயிருப்பாங்க. சீக்கிரமே உன் இன்சூரன்ஸ் பணம் வந்துடும். அதுக்கப்புறம் உன் வண்டியை என்கிட்ட இருந்து நீ தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே? அது வரும்னு நான் எதிர்பார்க்கல. வந்தா சந்தோஷம் தான். நீ எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டியா? கிளார், ரொம்ப நன்றி. டேவிட், இன்னும் நீங்க இங்க இருந்து கிளம்பலையா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. என்ன சொல்லு. கிளார், இங்க பாரு, அடுத்த வாரம் எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. அங்க யாராவது ஒருத்தர் என் கூட வரலாம். நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாரி, என்னால முடியாது. போன தடவை கேட்டப்ப அடுத்த தடவை வருவேன்னு சொன்ன ஞாபகம் இல்லையா? ஹலோ டாக்டர். ஹாய். நான் வேட்டைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஆனா தாமஸ் உங்க கூட போக சொல்றாரு. எனக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்காது. எனக்கு காட்டுக்குள்ள போய் வேட்டையாடினாதான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க? நான் வேட்டைக்கு கிளம்பட்டுமா? ஆமா, சரியா சொன்னீங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து வராது. நீங்க தனியாவே போங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டர். வேட்டைக்காரன் கூட செட் ஆக மாட்டேன். இவன் என்னதான் சொல்ல வரான்? நீங்க என்ன அவமானப்படுத்திட்டு போறியா? ஓகே கிளாரி, நான் வேட்டைக்கு கிளம்புறேன். ஓகே பை. ஓ, மறந்துட்டேன். உனக்காக ஒரு காஃபி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல. அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, கிட்டத்தட்ட அவன் அப்படிதான். அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டமாவே இருக்காரு? ஆனா ரொம்ப பந்தா மட்டும் பண்றாரு. ஆமா, அவருக்கு டவுன் நாகரிகம்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த சீசன் இப்பதான் இங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இது 80 நாள் மூடி இருந்தது. அப்போ நாங்க யாருமே சந்தோஷமாவே இல்ல. சொல்ல போனா போர் அடிச்சது. ஆமா, மறுபடியும் அந்த டிராவல்ஸ் வந்துட்டாரா? அந்த கர்னலா? அவர் இங்கதான் இருக்காரு. அவர் எப்பவுமே ரொம்ப கோவமா சிடுசிடுன்னு இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாக்கல. இன்னைக்கு சாப்பாடு நீ கொஞ்ச நேரம் உள்ள வந்து ஏதாவது சாப்பிடலாம்ல? இல்ல, இத முடிச்சிட்டு வரேனே. ஓ பரவாயில்ல ஜேக். என்னோட படிக்கட்டிகளை நீ ஃப்ரீயாவே சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? இது நான் உனக்கு கொடுக்கிற சின்ன விருந்து. எல்டி எல்டி என்னது? கடவுளே. சரிவா, நம்ம 2 பேரும் அங்க உட்காரலாம். தேங்க்ஸ். சரி, பேசுனது போதும். சாப்பிடுங்க. ரீஃபில்ஸ் காஃபி இன்னொரு ரவுண்ட் சாப்பிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் கிளார். எனக்கு இது போதும். சரி, அப்புறம் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. கேக்குறேன்ல, உங்களதான் கேக்குறேன். சொல்லுங்க. அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீ செஞ்ச டிஷஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. தேங்க்யூ மேடம். ஓ தேங்க்யூ சார். உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? நீங்க தாராளமா சாப்பிடுங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா? எங்களுக்கு போதும். ஓகே, அப்படின்னா இது எல்லாத்தையும் பேக் பண்றேன். இது எல்லாத்தையும் உங்க ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேன். அங்க நீங்க பொறுமையா சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அவங்க வழக்கமா எப்பவுமே இப்படிதான். பரவாயில்ல, இந்த மாதிரி நேரத்துல நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கு அதுலதான் ஒரு சந்தோஷம் இருக்கு.
எப்பவுமே அப்படிதானா? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்கள கண்டுக்காம விட்டுருங்க. என்ன காஃபி சாப்பிடுறியா? ஓகே. அவங்களுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்க தன்னோட கணவர் கிட்ட பேசுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இறந்து போய் பல வருஷங்கள் ஆச்சு. அவர் உயிரோட இருக்கிறதா அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால எப்பவுமே ஒருத்தர் எதிரில இருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான். பாய். சரி, உன்னோட சகோதரன் எப்பவுமே உன்னை சுத்தியே இருக்கான்னு நீ எப்பவாவது உணர்ந்திருக்கியா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. அந்த நினைப்பு எனக்கு வரல. அவன் ரொம்ப நல்லவன். ஏன் அவன் நினைப்பே உனக்கு இல்லையா? ஓ, இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஐ எம் சாரி, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அவன் நினைப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நேசிக்கிறவங்கள எப்பவுமே மறக்க கூடாதுன்னு நினைப்பேன். சரி, அதை விட போய் அந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்தை சுத்தி பாரு. ஏதாவது ரிப்பேர் இருந்தா பண்ணிடு. சரி, பாக்குறேன். ஓகே. கொஞ்சம் அதிகமா பேசிட்டேனோ? எனக்கு ஒரு காஃபி வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன். ஒரு முக்கிய செய்தி. கர்னல் வீட்ல ஒரு ஆட்டுத்தலை தனியா வந்து விழுந்திருக்கான். இதை எல்லாரும் விளையாட்ட எடுத்துக்க வேணாம். அது மட்டும் இல்லாம அவரோட செல்ல பிராணி எல்ஜிய கூட காணுமா. வருத்தப்பட்டாரு. நம்ம திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுத்தலை விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் விழுமோ? இது நம்ம விளையாட்டாவும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இது விபரீதமா ஆயிடக்கூடாது. உங்க எல்லாருக்காகவும் ஒரு இனிசை. ஏதாவது ஹெல்ப் வேணுமா டாக்டர்? அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. நீயா கேக்குறதுனால நான் இதை ஏத்துக்கிறேன். சரி, உன் கையை காட்டாது, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஓகே. TamilRockers.al உள்ள போலாமா? போலாமே. எங்க எப்படி இருக்கு? வலிக்குது. வலி இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா அந்த பிராக்சர் ஓரளவுக்கு குணமாயிட்டு இருக்கு. அப்படியா? அப்ப கெட்ட விஷயம் கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆயிட்டு இருக்கு. இத அப்படியே விடுறது நல்லது கிடையாது. அதே நேரத்துல ஆபரேஷனும் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் பிசியோதெரபி பண்ணாலே போதும். இது சீக்கிரமாவே குணமாயிடும். வலி தெரியாம இருக்க ஒரு சின்ன ஊசி போடுறா? இல்ல, ஊசி எல்லாம் வேண்டாம். அத பார்த்தாலே எனக்கு பயம். அப்புறம் இஷ்டம். நீங்க பெரும்பாலும் ஊசி போட மாட்டீங்கல்ல? இல்ல, நீங்க போட்டு நான் பார்த்தது இல்ல, அதனால. அவ்வளவு சீக்கிரம் நான் யாருக்கும் ஊசி போட மாட்டேன். சிலருக்கு மாத்திரை கொடுத்தே குணமாக்கிடுவேன். ஓகே, உன்னோட கைக்கு இந்த பிசியோதெரபியே போதும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். இப்ப வலி கொஞ்சம் சுமாரா இருக்கு. செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையை ஃப்ரீயா விட. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. என்னாச்சு? இது சொன்னா புரியாது. இன்னொரு டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். ஒரு டாக்டரா இது என் கடமை. என்னன்னு தெரியல டாக்டர், பெயின் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன சொல்ல வர? என் ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு அடிபட்டதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்காவது எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல, ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கா? இல்ல, நியாயமா நான் தான் கிளினிக் வந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. அப்புறம் அவளை உனக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு. நான் அவகிட்ட பேசுறது தப்பா எடுத்துக்காதானே? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓ, என்னால முடியாது.
Come on, Doc, you know better than dusting off a tall coffin for a long drive to a house call. 23 miles until destination. No way. Oh, bingo. Come on. Terry! Terry, சீக்கிரம்! ஆர்கி சீக்கிரம்! தற்போது ஒரு பெண்மணி ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு அலாஸ்கன் பறவையை பார்த்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு டிராகன் மாதிரி இருந்ததாம். இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பறவையை அவங்க பார்த்ததே இல்லையா. ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அவங்க சொல்றத நான் நம்புறேன். பார்க்கிறதுக்கு பெரிய டிராகன் மாதிரி இருந்தாலும் கழுகு மாதிரி ரெக்கையும் இருந்துச்சு. அது எந்த வகைன்னு தான் தெரியல. அத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்குல்ல. ஆனா தயவு செஞ்சு கவனமா இருங்க. ஹாய், எப்படி இருக்க? கோடை காலத்தை நல்லா ரசிக்கிற போல இருக்கு. முந்திக்கிறவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். இல்ல, நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து சிட்டில ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வெயில் அருமையா இருக்குல்ல. சரி, இப்ப நாம எங்க ஓய்வு எடுக்கிறது? செல்போன் சிக்னலும் சரியா கிடைக்கிறது இல்ல. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை ரொம்ப தொல்லை பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா பல பேருக்கு சில விஷயங்கள் தெரியல. ஆனா இந்த சீசனுக்கு பல பேர் மெக்சிகோவுக்கு போயிடுறாங்க. என்ன பண்றது, நம்ம தலைவிதி. நாம இங்கதான் இருந்தாகணும். What the heck is it? Chichaco? Chichaco. It's just someone new to Alaska. It's not derogatory or nothing. Heck, us lifers are sourdoughs. Okay. Well, like I said, I couldn't sleep, so I figured I'd finish up these stairs before the breakfast crowd came in. Good thing I did. This rain came in pretty good. நீங்க காலையில எப்ப வந்திருப்பீங்க? இல்ல சீக்கிரமா வந்திருப்பீங்களா இல்ல லேட்டா வந்திருப்பீங்களா? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. உங்க வேலை அப்படி. இந்தாங்க, இதை குடிங்க. ஓ, இந்த வாசனை எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் இதை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே. என்ன இது?
யானை சாணம் போட்ட மாதிரி இருக்கு. ஓ, ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? திருவிழா கொண்டாட்டம் தான். மக்கள் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சூசி, தெற்கு பகுதியில் ஏதோ பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேக்குது, என்னன்னு பாரு. ஓகே சீஃப். நீங்களும் வரீங்களா? போலாம். உனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை வேட்டைக்காரன் கூட அங்க வேட்டையாடி இருக்கலாம். யாராவது வெளியே வாங்க, நான் சீஃப் டாசன் வந்திருக்கேன். இப்ப அந்த ரைபிள பயன்படுத்துறது யாரு? உங்க பக்கத்துல நாங்க நெருங்கிட்டோம். துப்பாக்கியை கீழே போடு. என்னாச்சு ஹாஸ்? அங்க ஏதோ ஒண்ணு பெருசா. ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையா. என்னாச்சுன்னு சொல்ல. ஏதோ ஒண்ணு வந்து என்ன தாக்கிச்சு. இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு பெரிய பூதம். காலையில நீ ரொம்ப குடிக்கலையே. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. சரியா சொல்லு, உண்மையா எதை நீ பார்த்த? அது நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது என்ன தாக்க வந்துச்சு. ஓகே ஓகே, எழுந்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2-3 நாளா வெயில் பயங்கரமா கொளுத்துது. அதனால அவன் மூளை குழம்பி இருக்கலாம். அவரை எது தாக்கிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை எதுவுமே தாக்கல ஜேக். இந்த திருவிழாவுக்காக அவரு 2-3 நாளா கண்ணு முழிச்சு வேட்டையாடிட்டு இருக்காரு. அதான் பிரச்சனை. அதனால எதையாவது பார்த்து அவரு பிரமிச்சு போயிருக்கலாம். கொஞ்சம் அங்க பாருங்க. இது டாக்டர் கை மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. அட கடவுளே, என்னால இதை நம்ப முடியல. கை இங்க இருக்குன்னா உடம்பு இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். Where's the rest of her? Good question. சோசி, சொல்லுங்க சார். நாங்க தெற்கு பகுதியில் 64வது கிலோமீட்டர்ல ட்ரில்லியன்ஸ் கிராஸ் ரோட்ல இருக்கோம். கார்ல என் கிளீனப் கிட்ட அனுப்பு. என்ன ஆச்சு சீஃப்? நம்ம டாக்டருக்கு ஒரு பெரிய ஆபத்து. என்னது டாக்டரா? இப்பதான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நம்ம டாக்டருடைய காரு கிழக்கு திசையில, அதுவும் 12 மைல் தூரத்துல 34 அடி இறங்கி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆள ஒருத்தர் இப்பதான் அவர் போயிருக்காரு. கார் அங்க இருக்குன்னா இது எப்படி இங்க வந்தது? ஹாஸ், நீ பார்த்ததா சொன்னியா, அது எப்படி இருக்கும்? அது ஒரு பூதம். வேற கிரகத்துல இருந்து அது இங்க வந்திருக்கு. ஓகே ஓகே, இப்போ அது எங்க இருக்கும்? There you are. Sweetie, I've been on this green planet long enough to know a thing or two. Indeed you have, though don't tell anyone, Edna, because you don't look a day over 50. No, well, you're too kind. Anyway, if I didn't know better, I'd say that man has the eyes for you. Oh, you know, Doc is a sweetheart, but Doc? I'm talking about that Jake fella, the new guy. Hmm. Oh, heck. Figured you were cold on Doc years ago. Oh, well, is that right? Yeah, well, you know, the thing is that I don't date out-of-towners, so. Well, the thing about out-of-towners is maybe they take you with them.
Sorry, Edna. He's not my type. I love it here. And I'm never leaving. Hogwash. This place stinks worse than a Farley's pork butt. Besides, this growing old and lonely ain't what it's cracked up to be. I don't know about that. What do you think, Megs? Claire? Mm-hmm. Who you talking to? Why, Maggie, of course. Sweetie, she's not there. She's in the ladies' room. Right. Good morning, Igna. Good morning, Farley. Hi, Claire. ஹலோ, குட் மார்னிங். இது பேவர்லி மில்ஸ். நான் கிளார் பேசுறேன். என்னது? அது என்னது? ஓகே, யா, தேங்க்ஸ். என்னாச்சு? டாக்டருக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. சீஃப் இங்க வந்துட்டு இருக்காரு. நம்ம கிட்ட ஏதோ பேசணுமா? ஹாஸ், ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஓகே, எல்லாரும் கவனிங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்குல்ல? உண்மை என்னங்கறத இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். டாக்டர் இப்ப காணாம போயிட்டாரு. ஒருவேளை அவரு இன்னும் உயிரோட கூட இருக்கலாம். அவரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சிருவாருன்னு நம்புறோம். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் எங்க ஒரு கொடிய மிருகம் வந்திருக்கு. அது வானத்துல பறக்கும். அது எப்படி மிருகம் பறக்கும்? ஓகே ஓகே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எதை நாங்க நம்ப மாட்டோம். அந்த பறக்கிற கொடிய மிருகத்தை ஹேஸே பார்த்திருக்காரு. அதனால நாம சில பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்தே ஆகணும். அதுல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். யாரும் வெளியே போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல குழந்தைகளையும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வானத்துல இருந்து பறந்து வருதுன்னா அது டிராகன் சொல்றீங்களா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஹேஸ் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். நான் பார்த்ததுதான் உங்ககிட்ட சொன்ன, அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க அதை நம்புறோம் ஹேஸ். உங்களால சரியா சொல்ல முடியல சீஃப். அது என்னன்னு உங்களுக்கும் சரியா தெரியலையா? நாம இவ்வளவு நாள் இங்க இருக்கோம், ஆனா இந்த மாதிரி கொடிய மிருகங்களை பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அது கடவுளுடைய செல்ல பிராணியா இருக்கலாமோ? இது காமெடி பண்ண நேரம் இல்ல, புரியுதா? நான் ஒண்ணு காமெடி பண்ணல. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் படி இது என்னமோ கொடிய மிருகம்னு தான் எனக்கு தோணுது. அதனால நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தேவை, புரியுதா? அது ஒரு டிராகன். அது அலாஸ்கன், பறக்கிற ஒரு மிருகம். Oh my God! Oh my God! அவங்க என்ன கொண்டு வராங்க? சுசி, இதை ஏன் நீங்க கொண்டு வரீங்க? எதை பார்த்தாலும் கொண்டு வாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக இதை இப்படியாவ கொண்டு வரது? எல்லாரும் இதை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. இதை கொண்டு போய் வெளியே வை. சரி சரி. ஓகே ஓகே, அமைதியா இருங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, குழந்தைங்க, செல்ல பிராணிகள், உணவுப் பொருள்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சு டோரை லாக் பண்ணுங்க. நீங்களும் உள்ளே இருங்க. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அதே மாதிரி காட்டு பகுதிக்கும் வராதீங்க. அது பிரச்சனையில போய் முடியலாம். நான் சொல்றது புரியுதா? என்ன பேசுறீங்க? நமக்கு இன்னும் அதிகமான உதவிகள் தேவை. இதுக்கு ராணுவ வீரர்களை களத்துல இருக்கணும். அப்போ திருவிழா எப்படி? இது பாருங்க சீஃப், திருவிழாவை கேன்சல் பண்ணீங்கன்னா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. நம்ம வேணும்னா வேகமா செயல்பட்டு கோடை திருவிழாவை முடிச்சிடலாம். ஆனா அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த வருஷம் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கு முதல்ல நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும். சீஃப், நீங்க கேன்சல் பண்ண கூடாது. நான் எதையும் கேன்சல் பண்ணல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன கேட்டா போஸ்ட்போன் பண்றது கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதானே ஏதாவது பண்ண முடியும். ஆமா, ஜாக் சொல்றது சரிதான். இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க கொண்டாடுங்க. இத பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது ரிஸ்க்ல போய் முடியலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. உன்னை பாராட்டுறேன். சீஃப், நான் சூசி பேசுறேன். சொல்லு சூசி. இப்பதான் தாமஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அங்க ஏதோ விசித்திரமா ஒண்ணு வந்திருக்கான். பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. ஓகே சூசி, உடனே நான் அந்த இடத்துக்கு போறேன். தேங்க்ஸ் கிளார். ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சீஃப்.
இதுதான் கண்டிப்பா என் செல்ல பிராணியை தூக்கிட்டு போயிருக்கோம். இனிமே நிச்சயமா இதை விட்டு வைக்க கூடாது. நான் விடவும் மாட்டேன். இப்போ மணி மதியம் 3. உங்க எல்லாருக்கும் புதிய தகவல் தெரிவிக்க போறேன். நம்ம டாக்டர் காணாம போயிட்டாரு. இது தற்போதைய தகவல். உங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா தெரிவிங்க. டாக்டர் ஒன்னும் காணாம போகல. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அவர் சாப்பிட்டது, மத்தியானம் லஞ்சுக்கு நம்மள சாப்பிட போகுது. The truth. எனக்கு ஒரு காஃபி குடுக்குறீங்களா? கர்னல் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையோட வராருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பயங்கரமான மிருகத்தை பார்த்தேன். சீஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது ஏலியனா கூட இருக்கலாம். அது மனித இனத்தை அப்படியே அழிச்சிடும். ஓ, ஏலியன் வந்திருக்கிறதா சொல்றீங்களா? நீங்களும் ஹாஸ் மாதிரியே ரொம்ப புலம்புறீங்க. வீட்டுக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஆஸ் என்ன சொன்னாரு? உங்களுக்கு தெரியாதா? சொல்றத கேளுங்க சுசி. நான் உடனே சீஃப் கிட்ட பேசணும். டாக்டரை கொலை பண்ண மிருகத்தை நான் பாத்திருக்கேன். என்கிட்ட நேரடியா புகார் கொடுக்காம நான் சீஃப போன்ல கூப்பிட முடியாது. உனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா? பிரச்சனை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன் கண்ணு முன்னாடி யாராவது செத்து போனதான் நீ சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவியா? சீஃப் லைன்ல வாங்க. சீஃப் லைன்ல வாங்க. தாமஸ், 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 ஹாய் கர்னல், எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? நான் உடனே மைக்ல மக்கள் கிட்ட பேசணும். ரொம்ப அர்ஜென்ட். என்னாச்சு? நான் சொல்றத கேட்டா உனக்கே கட்டுக்கதை மாதிரி தெரியும். புராண கால கதைகள்ல வர டிராகன் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் அதை பார்த்தேன். நீங்க நல்லா தூங்குனீங்களா? ஹேய், நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன். நான் அதை பார்த்தேன். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேளு. மக்களுக்கு நாம இதை தெரியப்படுத்தணும். எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப அருமையான முறையில பொழுத கழிச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்றது கேளு. உடனே மக்களை நாம எச்சரிக்கை பண்ணணும். என்னால உங்களை நம்பி சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயம் போலீஸ் சொன்னதை நான் நம்புவேன். புரியுதா? என்ன நம்ப மாட்டேங்கிற? நான் அதை கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். என்ன மன்னிச்சிடுங்க கர்னல். விதிமுறைகளை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேலதிகாரிங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாம வெளியே பாப்போம். இதோ இப்ப ரெடி ஆயிரும். அவன் இதை நம்புவான். ஹேர்லி, அதுங்க வந்துருச்சு. எதை சொல்றீங்க? ஏலியன்ஸா? அது ஒரு பெரிய மிருகம். வானத்துல பறந்து போகுது. நீங்க சொல்றத பார்த்தா டாக்டரை கொன்ன அதே டிராகனை தான் பாத்திருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? நான் சொன்னது சரியா? யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே. சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்.
என்னவா கர்னல் என்ன சொல்றாரு? அவர் ஏதோ பறக்கிற மிகப்பெரிய டிராகனை பார்த்தாரா? அப்படிதான் அவர் எங்கிட்டயும் சொன்னாரு. அது உண்மையா இருக்குமோ? நீ வேற என்ன பயமுறுத்தாத, சுமார். ரொம்ப சரியா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க நீயும் நல்லதான் இருக்கும். உடனே இங்க உதவி தேவை. அவசர நடவடிக்கை எடுத்தாகணும். உடனடியா உதவி தேவை. உடனடியா. அடச்சே, நேரம் ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? நான் சீஃப் பேசுறேன். சோசி, அங்க என்ன பண்ற? பதில் சொல்லுங்க. சோசி, பதில் சொல்லுங்க. தூங்குனது போதும், எந்திரிங்க. என்னாச்சு சீஃப்? என்னன்னு சொல்லுங்க. நான் சிட்டி லிமிட்ல தான் இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார். அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. சொல்லுங்க சீஃப். ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. துப்பாக்கி வீரர்களை கூப்பிடு. என் அதிகாரத்துல சொல்றேன், எல்லா ஜனங்களையும் உடனடியா வீட்டுக்குள்ள போக சொல்லு. ஓகே சீஃப். ஆளாளுக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. திருவிழா இதோட முடிவடைகிறது. நமக்கு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது யாரோட உத்தரவு? ஷெரீஃபுடைய உத்தரவு. அவசர கால சட்டம். என்னப்பா இது? பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை தான். எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பாம என்ன வெறிச்சோடி பார்த்துட்டு இருக்கீங்க? விசித்திரமா இருக்குல்ல? போங்க போங்க. அது உள்ள வந்துட்டு இருக்கு. இது ஏன் நம்மள தாக்குது? என்னது இது? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நான் நல்லதா இருக்கேன், பயப்படாத. வெள்ளமா ஓடு. என்ன பண்ணிட்டு இருக்காது? ஓகே, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லையா? அடிப்படல? என்ன சொல்ற? வெளியில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். யாருக்கும் அடிப்படல. இல்ல, இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? எனக்கும் சரியா புரியல. அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அது டிராகன் மாதிரி தான் இருக்குல்ல? கரெக்டா? அப்படியும் சொல்லலாம். டிராகன் மாதிரி தான் இருக்கு. It's insane. Where's the phone? The phones are dead. The damn thing tore out a bunch of poles, ripped out a bunch of wires, took everything off the roof of my studio. Did you see that thing? Thing's a beast. Right out of Revelations. We're all doomed. Calm down, Edna, okay? Listen, are you sure all the lines are down? Yeah, my power too.
எப்படியாவது அதை அழிக்கணும், இல்லனா அது நம்மள கொன்றும். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். இது மிருகத்துக்கு எதிரான புரட்சி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாம அது கொல்லலனா கண்டிப்பா அது இந்த தீவியை அழிச்சிரும். அது பாக்குறதுக்கு ஒரு பேய் மாதிரியே இருக்கு. இந்த உலகத்துக்கு முடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வானத்துல இருந்து தேவதைகள் வந்தா மட்டும்தான் இந்த டிராகனை அழிக்க முடியும். நான் இத படிச்சிருக்கேன். சாப்டர் 12 verse 9ல இருக்கு. இது இந்த உலகத்தோட முடிவு காலம். நான் சொல்றது உண்மை. இப்போ நாம கடவுள் கிட்டதான் மன்றாடணும். நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அது ஒரு பெரிய கருடன் சொன்னீங்க. அதிர்ச்சியில் அப்படி சொல்லிட்டேன். இப்பதான் நிதானமா யோசிக்கிறேன். அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அத பாக்குறப்ப அது ஒரு காட்டு மிருகம்னு புரியுது. நம்மள யாரையும் விட்டு வைக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, அவரை பேச விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஆஸ்? In every culture, இது பழங்காலத்துல இருந்த ஒரு காட்டு மிருகம். there's a dragon myth associated with it. You know what? We don't have time to listen to legends, okay? That thing that swooped down that was killing people, that was no legend. That was as real as death itself. The Nordic people call it a wyvern. It was a dragon so fierce, so nasty. அந்த காலத்துல இந்த கொடூரமான மிருகத்தை மன்னர்கள் தான் வேட்டையாடுவாங்க. சில பேர் செல்ல பிராணியா கூட வளர்த்திருக்காங்க. துரதிருஷ்டவசமா நம்ம இடத்துக்கு இப்ப வந்திருக்கு. அதை தாக்கணும்னா நம்ம எல்லாருமே ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டே ஆகணும். அது தனக்கான இறையை இப்ப தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு எந்த வித்தியாசமும் பார்க்காது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எதுக்காக அந்த விலங்கு இந்த அலாஸ்காக்குள்ள நுழைஞ்சிருக்கு? எல்லாமே உனக்கு உடனே தெரிஞ்சாகணுமா? இப்போ இந்த இடத்துல ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு யாருக்கும் பாதுகாப்பே இல்ல. அதனால முதல்ல அது எப்படியாவது வேட்டையாடியே ஆகணும். இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதுக்கப்புறம் அது இந்த உலகத்தையே அழிச்சிடும். அதோட பலம் என்ன, பலகீனம் என்னங்கறத நம்ம யோசிக்கணும். அப்பதான் அதை நாம கட்டுப்படுத்த முடியும். அது ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கு. அது மனிதர்களோட மாமிசத்தை சேகரிக்குது. அந்த இடத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆமா, அது மனித உடல்களை தூக்கிட்டு தான் போகுது. அது நம்ம கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதோட கதையை முடிச்சாகணும். ஆனா எப்படி? It's global warming. You guys just want to blame everything on global warming. TV don't work. Oh, it must be global warming. Fiddlesticks. இங்க பாருங்க, அதோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரசாயன கோளாறுல இது உருவாகி இருக்கலாம். நமக்கு ராணுவ உதவி தேவை. என்ன சொல்ற? ரசாயன கோளாறா? நான் சொல்றது ஒண்ணு, கட்டுக்கதையில புரிஞ்சுக்க. ஒரு பள்ளி ரசாயன கோளாறுல இப்படி எல்லாம் மாறாது. இது அந்த காலத்துல வாழ்ந்த டிராகன் தான். இதை நான் உறுதியா சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா இத பத்தி நிறைய சொல்லிருக்காரு. அவரு கூட மீன் பிடிச்சிருக்க, வேட்டையாடி இருக்க. அவரு எல்லா விலங்குகளை பத்தி என்கிட்ட சொல்லிருக்காரு. அப்போ இந்த டிராகன் பறக்குங்கிறதையும் சொல்லிருக்காரு. அதை இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். அந்த காலத்துல இந்த டிராகனை எதிர்த்தவங்க யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அதனால நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். அப்பதான் நாம நம்மளோட உயிரை காப்பாத்திக்க முடியும். நான் உங்களை நம்புறேன் பாஸ். இது உண்மையா இருக்கும். சொல்லுங்க, அந்த காலத்து இந்த டிராகனை யாராவது இது வரைக்கும் அடக்கியிருக்காங்களா? இந்த டிராகனை அந்த காலத்துல யாருமே அடக்கல. தெரிஞ்சுக்குங்க, உயிரை தியாகம் பண்ணி அழிச்சிருக்காங்க. உங்களை யாராவது உங்க உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்களா? அதை நம்மளால பண்ண முடியாது. ஆனா வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம யோசிக்கலாம். சீஃப் டாசன் எங்க? அவரு இத பத்தி ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவரை தொடர்பு கொள்ள நான் ஏற்கனவே முயற்சி பண்ணேன். ஆனா சிக்னல் எடுக்கல. சீஃப் இல்லைன்னா நாம போய் தாமஸ பாப்போம். ஓகே, அந்த தாமஸ் எங்க கிடைப்பாரு? எனக்கு தெரியும். நான் வேணா உங்க கூட வரட்டுமா? அவசரப்பட்டு போகாதீங்க, அது உங்களை சாப்பிட்டுரும். இல்ல, நம்ம இங்கே இருந்து பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். நீங்க யாரும் வெளியே போகாம இங்கே இருந்து ப்ளீஸ். வயர்லெஸ்ல யாராவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாராவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, கவனமா போங்க. ஜாக்கிரதையா இருங்க. லைன்ல வாங்க.
லைன்ல வா சூசி. யாராவது லைன்ல வாங்க. சூசி, உங்க ரேடியோ எடுத்து எனக்கு பதில் சொல்லுங்க. நிறைய பேர் இறந்திருக்காங்க, அதுல சூசியும் இருக்கா. டேவிட், நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஜாக்? நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். எங்க தவறு நடந்திருக்குன்னு தெரியல, இது பாரு. எங்க இருந்து இங்க வந்திருக்குன்னு தெரியல. இங்க பாரு, நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளால காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அதை எப்படி தடுக்கணும்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். எந்த ஐடியாவும் இல்லாம இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். முதல்ல நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுப்போம். ஓகே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நேசிக்கிறேன். உன் மனசுல இருக்கிறத இந்த நிலைமையில தான் சொல்லணுமா? நீ மட்டும் இந்த நிலைமையில கேக்குற, அதனாலதான் சொன்னேன். இந்த ஏரியால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே. அதேதான். என்ன பண்ணிட்டு இருக்க? அது இந்த பக்கம் தான் இறங்கி இருக்கு. அப்படியா? கொஞ்சம் கிட்ட போய் அது என்னன்னு பாப்போம். கிட்ட போய் பார்க்க போறியா? நான் இது வரைக்கும் அதை சரியா பார்க்கல. அதை பார்த்தா தானே என்ன செய்யறதுன்னு புரியும். ஏதாவது பிளான் பண்ணும்ல. நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் தான் முடிவு கட்ட போறேன். ஓ, அது வேலையை காமிச்சிடுச்சு. ஹலோ, யாராவது உயிரோட இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. யாராவது உயிரோட இருக்கீங்களா? நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். யாராவது உயிரோட இருக்கீங்களா? TamilRockers.al இது மோசம். அதை யாரையுமே விட்டு வைக்கல. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நாங்க பீவர் மில்ஸ்ல இருந்து பேசுறோம். இங்க பயங்கரமான ஆபத்து. உடனடியா உங்க உதவி தேவை. It's back. Oh, Haas. Oh. Pass. Is anyone out there? Have to keep our wits about it. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப பாதுகாப்பு. அதோ மிஸ்டர் சீஃப். சீஃப் வந்துட்டாரு, எல்லாரும் வாங்க. சூசி, உடனே லைன்ல வா. நான் பேசுறது கேக்குதா? சீஃப் உள்ள வாங்க. சீஃப் உள்ள வாங்க. அது அங்கதான் வந்துட்டு இருக்கு. சீஃப் சீக்கிரம் அது வருது. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க.
பாக்காதீங்க, உள்ள வாங்க. வந்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போற? அது அநேகமா அங்கதான் இருக்கணும். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கார்ல ஏறி இறங்காத. இதை உன்கிட்ட வச்சுக்க. ஒருவேளை தேவைப்பட்டா இதை யூஸ் பண்ணு. ஓகே? ஓகே. தைரியமா இருப்பல? கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பரவாயில்ல. ஜாக்கிரதையா இரு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல, இவர்தான் கர்னல். ஹே, நாங்க எங்க இருக்கோம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஜேக், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, ரொம்ப மோசமா இருக்கு. இது வரைக்கும் யாரையும் பார்க்கல, எல்லாரையும் அது கொண்டு இருக்கு. நான் அதை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால முடியல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். அதை உடனே எப்படியாவது அழிச்சாகணும், இல்லன்னா இந்த இடமே நாசமாயிடும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், யாரும் கண்டுக்கல. இப்ப எல்லாரையும் அழிச்சிடுச்சு. அதை எப்படியாவது தாக்கணும். தாக்குறதுல கொன்னாக்கணும். நல்லது, நான் சொல்றத நீங்களாவது நம்புறீங்களே. சாவி எப்படி? வண்டி ஓட்டு. வண்டியில. This is Vinyl Hampton. Beaver Mills is in serious trouble. Please, anyone out there, come back. No use, Hampton. There's nobody out there. We're all gonna die, man. I don't know why we're just sitting here. We should be trying to get out. Come on, Haas. Edna's right. That thing is just plucking us off the streets one by Till one. it gets hungry enough, and all the easy prey's gone. Then it's gonna come in here and start eating us. We should wait for Jake and Claire. They're probably dead, too. Oh, shut your pie hole, Haas. Maggie, now you mind your tongue. Pie hole? This is Jake Sutton. Come in. நான் ஜேக் பேசுறேன். யாராவது லைன்ல வாங்க. யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? அதுல இருந்து யாரோ பேசுறாங்க. இல்ல, ஏதாவது பாட்டு கேட்டிருக்கோம். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அதுல இருந்து யாரோ பேசுறாங்க. கேட்டேன். லைன்ல வாங்க. யாரோ லைன்ல வராங்க. யாராவது பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. சொல்லுங்க ஜேக். நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இல்ல, நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நாங்க வந்த இடத்துல கர்னலை பார்த்தோம். அவர் வண்டியில தான் திரும்ப வந்துட்டு இருக்கோம். சீஃப் அங்க வந்துட்டாரா? நான் பேசுறது கேக்குதா?
அவரு இறந்துட்டாரு. ஜாக், நாம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். அதுதான் பாதுகாப்பு. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நீங்க யாரும் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா ஆபத்து. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியே வராதீங்க ப்ளீஸ். நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். சொல்றத கேட்டுக்கோங்க. நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். ஹாம்டன், அங்க வேற யாராவது உயிரோட இருக்காங்களா கொஞ்சம் பார்க்க முடியுமா? சரி, ஓகே ஜேக், நீ சீக்கிரம் வந்துரு. ஜாகிரதையா இருங்க. ஓகே, நீங்களும் தான். ரேடியோல யாராவது பேசுனாங்களா? இல்ல, யார்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நாங்க முயற்சி பண்ணோம். சரி, அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். அது தனக்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. அதோட கூட்ட பாத்தியா? யாரைய சேமிக்கும். இது பாருங்க, நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, வெளியில யாரையாவது நம்ம கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அது எப்படின்னு தெரியல, ஆனா வயர்லெஸ்ல யாராவது கிடைக்கிறாங்களான்னு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லா ஆண்டனாஸையும் உடைச்சிடுச்சு. நீ எந்த ஆண்டனாவை சொல்ற? மேல இருக்கிற அந்த ஆண்டனாவா? ஆமா, ஆனா இது இல்ல. ஹோட்டலுக்கு அந்த பக்கம் இதை விட பெரிய ஆண்டனா இருக்கு. இப்போ அதை சரி பண்ணணுமா? வேற வழி இல்ல. ஓகே, இப்போ ஓகே, நானே போய் பாக்குறேன். நான் போய் பாக்குறேன். இல்ல, நீங்க எங்கே இருங்க கர்னல். நான் வெளியே போனாலும் இவங்களை பாதுகாக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. கரெக்ட் தானே? நான் உன் கூட வந்துருவேன். ஆனா என்னால வேகமா ஓட முடியாது. அதான் யோசிக்கிறேன். ஓகே கர்னல், கன தரீங்களா? சரி, ஓகே. நமக்கு இன்னும் நிறைய ஆயுதங்கள் தேவை. ரொம்பலாம் யோசிக்காத. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீ செஞ்சிடு. இப்போ நீங்க இந்த பக்கம் தான் போணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இது உனக்கு யூஸ் பண்ண தெரியும்ல? தெரியும். கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஓகே ஓகே, வா போலாம். அது எல்லாமே நமக்கு தேவைப்படும். தெரியும், புடி. ஜேக், அத கொடுங்க, நான் செட் பண்ணி தரேன். இந்த கன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொடுங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஜேக். மாட்டினா தூள் அதை வச்சு வேட்டையாடுங்க. வரும் போலாம். எனக்கு வயரிங் பண்ண தெரியும். இல்ல வேண்டாம், நான் போறேன். உன்னை நான் குறைச்சி எடை போடுறேன் மட்டும் நினைக்காத. இது ஏன் வேலை, கவலைப்படாத. நான் போய் பாத்துக்கிறேன். சரி, ஜாக்கிரதையா போ. ஓகே. கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணலாம். அது போனதுக்கு அப்புறம் போ. இல்ல, நம்ம வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது. நான் போய் அதை உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளியே போறேன். சரியா? ஜாக்கிரதையா இரு. ஓகே, இது ரெடி. இதை நீ வச்சுக்க. இது உனக்கு ரொம்பவே யூஸா இருக்கும். வாசல் பக்கம் போய் நிக்காத. எதுவும் இங்க இல்ல. வேலையை சீக்கிரம் முடி. பாதி வேலை முடிஞ்சது. 2 நிமிஷம். நீ தைரியமா இரு. ஜேக், இதோ முடிய போகுது. ஜேக், வேகமா. நான் அதை பார்த்துட்டேன். இதோ முடிஞ்சிருச்சு. டென்ஷன் ஆகாத. அது வருது. சீக்கிரமா வா. ஷூட் பண்ணு.
ஏட்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நகர்ந்து உட்காரியா? என்ன மன்னிச்சிடு, தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். சரி, இது வேலை செய்தான்னு பார்க்கலாம். அது ஒர்க் ஆகுதா? பார்த்துட்டு இருக்கேன். இதுல எமர்ஜென்சி ஸ்டேஷன் இருக்குல்ல? அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகே, பேசு. தயவு செஞ்சு யாராவது பேசுங்க. நாங்க பீவர் மில்ஸ்ல இருந்து பேசுறோம். நாங்க ஆபத்துல இருக்கோம். நாங்க பீவர் மில்ஸ்ல இருந்து பேசுறோம். யாராவது பேசுங்க. நாங்க ஆபத்துல இருக்கோம். செக்யூரிட்டி போர்ட்ஸ்ல இருந்து பேசுறோம். நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சொல்லுங்க. நாங்க பீவர் மில்ஸ்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு இங்க உடனடியா உதவி தேவை. நீங்க யாருங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எல்லா கேள்வியும் இப்பதான் கேட்பாங்க. நான் சீஃப் டாசன் பேசுறேன், பீவர் மில்ஸ்ல இருந்து. உடனடியா உதவி படைய அனுப்புங்க. இப்ப நீங்க எல்லாரும் எந்த பகுதியில இருக்கீங்க? எந்த மாதிரியான ஆபத்து? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இங்க கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. எல்லாமே பத்திக்கிட்டு எரியுது. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சு, போன் லைன்ஸ் கட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, சில பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கலையே. இப்ப அந்த மிருகத்தினாலதான் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அதுல தப்பே இல்லையே. கொஞ்சம் சரியா சொல்லுங்க, எந்த விதமான ஆபத்து? இங்க கேஸ் வெடிச்சிருக்கு, எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. யாராவது ஹெல்ப்புக்கு அனுப்புங்க. கனெக்ஷன் போயிடுது. அந்த இடத்துல எத்தனை பேர் ஆபத்துல இருக்காங்க சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க லேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். சீக்கிரமா ஹெல்ப்புக்கு அனுப்புங்க. ஜாக், அடுத்தது என்ன? சரிதான் பிளான். எதெல்லாம் பத்திக்கிட்டு எரியுமோ வெடிக்குமோ அது எல்லாத்தையும் நாம இப்ப சேகரிக்கணும். இது பீவர் மில்ஸ். நாங்க மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். வாலுனா ஹாசம் பாதுகாப்புக்காக சுத்தி ஃபியூல தெளிக்கிறாங்க. நாங்க மெடிசன்ஸ் எடுத்து வந்திருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் வா, அது வந்துற போது. வேகமா வேகமா வா. இங்க பாருங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. இல்ல அது இல்ல. அடிபட்டுருச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்க. உள்ள வாங்க. வாங்க கர்னல், நீங்க எங்க இருங்க. பயப்படாத, பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரம்.
எங்களுக்காக திரும்ப வந்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது என் கடமை. ரொம்ப நேரமா நீ சுத்திக்கிட்டே இருக்க, கொஞ்சம் காஃபி சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா கூட. நமக்கு வர வேண்டிய ஸ்டாக் இன்னும் வரல, இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அது என்னோட தவறு தான். என்ன சொல்ற? அதான் அந்த ஆக்சிடென்ட், என் சகோதரர் இருந்தது. அவன் ஆக்சுவலா என்ன எப்பவுமே பொறுமையா இருக்க சொல்லுவான். ஆனா அப்போ எனக்கு அதெல்லாம் புரியல. இப்போ அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் புரியுது. நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். இன்னும் ஏன் நீ நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் ஜேக். நம்ம கையில எதுவுமே இல்ல. இல்ல, பக்கத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நாம எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்ல. திடீர்னு இங்க ஒரு டிராகன் வரும்னு நாம யாராவது எதிர்பார்த்தோமா? நான் தப்பு பண்ணல, நீ நம்புறியா? கண்டிப்பா. உன்னை பத்தி மத்தவங்க என்ன சொன்னாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ உன்னை நம்பு. ட்ரை பண்றேன். ஆக்சுவலா நைட் டைம்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ரொம்ப அமைதியா இருக்கும், சுத்தி இருட்டா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி நானும் என் பிரதரும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட அப்போ தூங்கி 2 நாள் ஆச்சு. என் பிரதருக்கு உடம்பு சரியில்லாதனால அவனால வண்டி ஓட்ட முடியாது. ஸோ நானே தான் ஓட்டிட்டு இருந்தேன். கண்டினியூஸா 4 டேஸ்க்கு டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் டே டைமா இருந்தாலும் சரி, நைட் டைமா இருந்தாலும் சரி, எதை பத்தியும் யோசிக்காம போய்கிட்டே இருந்தோம். நாங்க அப்ப நினைச்சு பார்க்கல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிச்சது. ஆனா நான் கவனிக்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். 4 நாளைக்கு தூக்கம் இல்லையா, கவனிக்காம விட்டுட்டேன். அது ரொம்ப ரிஸ்கான ஜாப்னு தெரிஞ்சும் அது பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். டெரி ஆக்சுவலா அதை வேண்டாம் தான் சொன்னான். ஆனா பணம் நிறைய தரேன்னு சொன்னதுனால நான் செய்ய ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அன்னைக்கு எங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் என் பிரதரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. இல்ல, பணம், செல்வாக்கு இதெல்லாம் என் கண்ணை மறைச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னால முடியலனாலும் நான் பணத்தாசையில கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்ச தூரம்னு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா எல்லாரும் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு வேலையில இறங்கினேன்னா அதை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. தெரிய நான் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு. உனக்கு என்னாச்சு ஜெக்? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் புலம்பல கிளார். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன். தப்பு பண்ணிட்டேன். ஐஸ் உருக ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா உருகிடும். அந்த நேரத்துல ஐஸ் உருக ஆரம்பிச்சது. அந்த ஐஸ் உருகினதுல ட்ரக் வழுக்கிட்டு போயிடுச்சு. டெரி பக்கமா சாய ஆரம்பிச்சது. அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதனால அவனால எந்திரிக்க கூட முயற்சி பண்ண முடியல. அதனால அவன் அதுல மாட்டிக்கிட்டு. நான் அவனை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணும்போது வேற கார் வந்து எங்க கார்ல இடிச்சதுனால என்னோட கை உடைஞ்சு நான் அவனை காப்பாத்துறதுக்குள்ள வெள்ளத்துல வண்டி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நான் பண்ண தப்புனால என்னோட பிரதரோட உயிர் போயிடுச்சு. அவன் சாவுக்கு நான் தான் காரணம். எல்லாமே என்னாலதான். பரவாயில்ல விடு ஜாக், அது ஒரு ஆக்சிடென்ட். இல்ல,
நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது என்னோட தப்பு. நான் அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த ட்ரிப்ல டெரிய கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அவன் உயிர் போயிருக்காது. ஜேக், நீ தேவையில்லாம என்னென்னமோ நினைக்கிற. நீ கெட்டவனா இருந்தா இப்ப இங்க இருக்கிற யாரையும் நீ காப்பாத்திருக்க மாட்ட. உன் சகோதரனை நீ கொல்லல. உன்னை பத்தி நீ அப்படி நினைக்கிற. நீ நல்லவனா இருக்கிறதால இப்ப நீ எல்லாரையும் இங்க காப்பாத்திட்டு இருக்க. ஜேக், நீ ரொம்ப நேர்மையானவன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தவங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது வந்துகிட்டு இருக்கு. அது தப்பிக்க கூடாது. இது ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. அது ரூஃப் மேல இருக்கு. யாரும் அசையாதீங்க. அவரால் வலி தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப புத்திசாலி. அவருக்காக நம்ம வெளியே வருவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப வெளியே போப்பேன். அவர் அப்படியே விட்டு வைக்க முடியாதுல்ல. ஆயுதங்களை தயாரா வச்சுக்கோங்க. சீக்கிரமா வாங்க. வேகமா அவசரப்படாத. தூக்கிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. உள்ள வா ஜேக். வேண்டாம் வேண்டாம். நான் அவனை காப்பாத்துறேன். போகாத. கேளு. நீங்க கேளு. வாங்க ப்ளீஸ். கீழ வாங்க. சீக்கிரம் உள்ள வாங்க. இதோ நான் இங்க இருக்கேன். சீக்கிரமா ஓடி வந்து. வாங்க. உள்ள வா. வேண்டாம். பாவம் ஃபேர்லி. சீக்கிரம் அவரை தூக்கிட்டு போ. டேபிள்ல படுக்க வைங்க. என்னாச்சு டேவிட்? உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டோம். ஆபத்தான பகுதி எதுன்னு சரியா சொல்லுங்க. சொல்லுங்க. இது பீவர் மில்ஸ். பாதுகாப்பு வீரர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வர வேணாம்னு சொல்லு. இந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொல்லு. ஏன்? அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம யாரும் இங்கிருந்து வெளியே போக முடியாது. என் வாழ்க்கையிலே நான் சந்திச்சதிலே பெரிய சவால் இதுதான். அவர் சொல்றதும் சரிதான். இப்ப நம்ம உயிரோட இருக்கிறதும் பெரிய விஷயம் தான். TamilRockers.al முட்டைங்க. ஹே டேவிட். டேவிட் உனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த டிராகன் எதுக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வந்தீங்க போட்டது? அங்க ஒண்ணு மட்டும் தான் இருக்கா? இல்ல, அதோட முட்டைகளை நான் பார்த்தேன். என்ன சொல்றாரு? அது முட்டையை அடக்காக்குதா? நீங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதோட முட்டைகளை பார்த்தேன். மொத்தம் 3 இருந்தது. அதே கூடுதான். அதுங்களை அழிச்சிருங்க. டேவிட் என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதுங்களை அழிச்சிருங்க. டேவிட் ப்ளீஸ் எங்களை விட்டுட்டு போயிடாத. ஜேக், அதை கொல்ல நம்ம கிட்ட நல்ல பிளான். கண்டிப்பா இதுக்கு ஒரு திட்டம் போட்டு யோசிச்சு ஒரு நல்ல பிளான் பண்ணணும். கிளார், நீ வைரஸ்ல யாராவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இரு. தனியா போகாத, நாங்களும் கூட வரோம். எங்க வரேன்ற? அங்க ரொம்ப ஆபத்து இருக்கு. ஆபத்து உனக்கு மட்டும் தானே? ஆபத்து உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எனக்கு, கர்னலுக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான். உனக்கு தைரியம் இருந்தா அவங்க கூட போயிட்டு வா.
ஹாஸ் முதல்ல உங்க கோட்டை கழட்டி வைங்க. நீ எங்க கூட வரக்கூடாது. ஜாக், அவ உன் கூட வர்றதுக்கு ஆசைப்படுறா. சரி சரி, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, வா போலாம். ஓகே, நீங்க இங்க தைரியமா இருப்பீங்க? தைரியமா இருப்பேன், ஆனா எனக்கும் ஒரு கன் கொடுங்க. கண்டிப்பா. என்ன அமைதியா இருங்க, வெளியே போகாம உள்ளே இருங்க. அந்த வயர்லெஸ்ல யாராவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாங்க, லேட் ஆகுது, வாங்க. எல்லாரோட துப்பாக்கி தயாரா இருக்கட்டும். நாம அதுகிட்ட நெருங்கிட்டோம். அதுல முட்டைதான். கர்னல், உங்களால அதை பார்க்க முடியுதா? அதானே பார்த்தேன். எனக்கு இப்போ ஒரு அருமையான பிளான் தோணி இருக்கு. நம்ம அந்த ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துடலாம். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஷாக் அடிச்சு செத்துரும். என்ன? இந்த இடத்தையே அடிச்சு நாசம் பண்ணிருக்க. சும்மா விடக்கூடாது. இது பாருங்க, நம்ம வேகமா செயல்படணும். கண்டிப்பா அந்த டிராகன் தன்னோட முட்டையை அடக்காக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். நாயுடு, கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணு. வேண்டாம். ஏன்? அதோட நமக்கு வேலை இருக்கு. ஜேக், ஜேக், என்னது அது? என்னது அது? எனக்கும் தெரியல.
ஜாக்கிரதையா இரு. ஜேக், நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது எனக்காக வந்தது. என்னது? ஆக்சிடென்ட்ல போன என்னோட வண்டிக்காக இது ரீப்ளேஸ்மெண்ட். இதுவும் இப்ப போன மாதிரி தான். ஜேக், இப்ப அடுத்தது என்ன? ஜேக், என்ன பண்ற நீ? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. ஜேக் என்ன யோசிக்கிற? இப்போ எனக்கு 2 பொருள் தேவை. டாக்டர் வண்டியில இருந்து அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் எடுங்க. அப்புறம் அந்த முட்டையை எடுத்து இதுல கட்டியா கட்டி வைங்க. நீங்க எல்லாரும் அந்த வண்டியில ஏறி திரும்பி எட்னா கிட்ட போயிடுங்க. அப்புறம் என்ன? எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஜிபிஎஸ் தயாரா இருக்கா? எல்லாமே தயாரா இருக்கு. இதை தவிர நமக்கு வேற வழி இல்லையா? திரும்ப சந்திக்கணும். கண்டிப்பா சந்திப்போம். நிஜமா சொல்லு, உன் கூட யாரும் வர வேண்டாமா? வேண்டாம் கர்னல். இந்த வேலையை நான் தனியா இருந்துதான் முடிக்கணும். தங்கள் வாகனத்தின் வேகம் அதிகமாகியுள்ளது.
ஜேக் வந்துட்டான். ஜேக், நீ அதை கொன்னுட்டியா? வெற்றிகரமா முடிச்சிட்டேன் கர்னல். இனிமே கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். நீ சாதிச்சிட்ட. இல்ல, இது என்னால தனியா செஞ்சிருக்க முடியாது. உங்க எல்லாரோட உதவி இல்லைன்னா இது நடந்திருக்காது. வா போலாம். ஏய் என்ன, மேகி உங்களோட தான் இருக்காரா? ஜேக், மேகி இறந்துட்டாரு, எனக்கு தெரியும். அத பத்தி கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல.